வந்துட்டா எப்பவும் எதுலேயும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். சார். நந்தினி, என்ன சார் இவ்ளோ பண்ணும்? ஹே, எல்லாமே உனக்கு தான். எனக்கா? ஆமா, நீ ஊருக்கு கிளம்புறல்ல, எப்ப கிளம்புறியோ அப்ப இந்த பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பு. நந்தினி, நீ எந்த நிமிஷம் வேணாலும் கிளம்பலாம் இங்கிருந்து. நான் உன்னை தடுக்கலாம் மாட்டேன். என்ன பாக்குற? நிஜமாதான் நந்தினி சொல்றேன். இதுக்கு முன்னாடி நீயும் எத்தனையோ வாட்டி நான் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்ப நான் இன்ஃபேக்ட் பேச்செல்லாம் மாத்திருக்கேன், இல்லைன்னா நானே முடியாதுன்னா சொல்லியிருக்கேன். ஆனா இந்த வாட்டி அப்படி இல்லை நந்தினி. உண்மையா சீரியஸா தான் சொல்றேன். நீ தாராளமா கிளம்பலாம். இத்தனை நாளும் இல்லாம திடீர்னு நான் ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு சீரியஸா இருக்கேன்னு நீ யோசிக்கலாம். ஆக்சுவலி அன்னைக்கு ஒரு நாள் நான் உன்னை அடிச்சதுக்கு அப்புறம் நீ அழுதுகிட்டு இருந்தல்ல, என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தல்ல, அந்த நிமிஷமே நான் உடைஞ்சு போயிட்டேன் நந்தினி. ஐம் சாரி நந்தினி. இந்த வீட்டுல நீ எவ்வளவு கொடுமையை அனுபவிச்சிருந்தா அந்த அளவுக்கு நீ மனசு உடைஞ்சு போய் சொல்லியிருப்ப. சொல்ல போனா நானே உன்னை கொடுமைப்படுத்திருக்கேன். உன் சைட்ல இருந்து நான் எதையுமே பார்க்கல நந்தினி. உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியும் பண்ணல. நான் சொல்றத மட்டும் கேளு, நான் சொல்றத மட்டும் செய், நான் சொல்றத மட்டும் செய் அப்படின்னு ஒரு சர்வாதிகாரி மாதிரி. அன்னைக்கு நைட் எல்லாம் நான் தூங்கவே இல்லை நந்தினி. என்ன நினைச்சு எனக்கே ஒரு மாதிரி அசிங்கமா இருந்துச்சு. சொல்ல போனா இப்போ வரைக்கும் அந்த ஃபீல் எனக்கு போகவே இல்லை. போதும் நந்தினி, இங்க இருந்து நீ அனுபவிக்கிற துன்பம்லாம் போதும். நீ கிளம்பு. நீ இப்பவே கிளம்பிராத. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வெளியே கிளம்பிடுவேன். அப்போ நான் இல்லாத நேரமா பார்த்து கிளம்பு. ஏன்னா நான் இருக்கும்போதே போனேன்னா நீ போறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நந்தினி. அதே மாதிரி நான் டாடிக்கெல்லாம் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நந்தினி ஊருக்கு போறா, அதனால அவரும் நீ ஊருக்கு போறதெல்லாம் விரும்ப மாட்டாரு. இன்ஃபேக்ட் நான் சொல்லும்போது ஏண்டா எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு பதறிட்டாரு. நீ போறத பார்த்தா எதையாச்சும் சொல்லி உன் மனசை மாத்தி உன்னை இங்கே இருக்க வைக்க முடியுமான்னு பாப்பாரு. அதனால டாடி இல்லாத நேரமா பார்த்து கிளம்பு. மற்றபடி இந்த வீட்டில் இருக்கிற யாரை பத்தியும் எதுவும் யோசிக்காத. அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. அவங்க அத்தனை பேருமே நீ எப்படா இந்த வீட்டை விட்டு போவேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீ கிளம்புறது தெரிஞ்சா சந்தோஷமா உன்னை வழி அனுப்பி வைப்பாங்க. அந்த டிராமாலாம் நமக்கு தேவையில்லை. என்ன நந்தினி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க? இல்ல சார், அது நான் கிளம்புறேன். நீ எங்க இருந்தாலும் நல்லபடியா இரு நந்தினி. சுத்தி இருக்கிற மத்தவங்களோட பிரச்சனைய உன் பிரச்சனையா தூக்கி சுமக்காத, சரியா? அவ்வளவு நல்லவங்களாம் யாருமே இல்லை. ரொம்ப பொறுத்தெல்லாம் போகாத. உன் சந்தோஷத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடு, ஓகேவா? பி ஹாப்பி ஆல்வேஸ். சரி, ஓகே.
வந்து என் நெஞ்சை தைத்து போக ஏதேதோ எண்ணம் வந்து என் நெஞ்சை தைத்து போக நீ சொன்ன வார்த்தை எல்லாம் நான் ஓதும் வேதமாக என்னை உன் கண்ணில் கண்டு கொள்ளவா தோள் தொட்டால் வானில் நீந்தி செல்லவா தேத்துளி பேச்சில் சேர்த்தாய் தித்திப்பை நெஞ்சில் வார்த்தாய் ஏதேதோ எண்ணம் வந்து என் நெஞ்சை தைத்து போக அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழைத்துளி இவைதானே இவளினி இமையிரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடை நீ அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழைத்துளி இவைதானே இவளினி இமையிரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடை நீ டேய் மச்சான், டேய் என்னடாச்சு உனக்கு? இந்த மாதிரி பார்க்குக்கெல்லாம் நீ வரவே மாட்டியே, அதுவும் இங்கே வந்து உட்காந்துருக்க, மூட் ஆஃபாக வேற இருக்க, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லடா. ஒன்றும் இல்லையா? டேய் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ எந்த நேரத்தில் என்ன மூடில் இருப்ப, எப்படி பேசுவ அப்படின்னு உங்கள் அப்பா அம்மாவோட எனக்கு நல்லா தெரியும்.